السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வில் நடந்த யுத்தங்களை பற்றியும் அந்த யுத்தங்கள் தரக்கூடிய படிப்பினைகளை நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். ஏதோ வரலாறாக இதை நாம் கேட்டு செல்கிறோம். உணர்ச்சியாக இருந்தது, உணர்வாக இருந்தது. இந்த நோக்கத்திற்காக வேண்டியெல்லாம் இந்த உரைகள் நிகழ்த்தப்படவே இல்லை. எம்மை போன்று இந்த பூமி பந்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உன்னத சமுதாயம், எம்மை போன்று உலகத்தில் இரத்தத்தையும் சதைகளையும் சுமந்து கொண்டு இன்பங்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்ட மனித இனத்தில் பிறந்தவர்கள்தான் அவர்கள் யாவருமே. இந்த இஸ்லாம் என்ற இந்த உயர்ந்த கொள்கைக்காக வேண்டி எப்படியெல்லாம் அவர்களினுடைய வாழ்வை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்திற்காக வேண்டி, ஒற்றை கொள்கைக்காக வேண்டி எப்படியெல்லாம் தங்களை ஒரு பெரும் இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு அரணாக நின்று இந்த மார்க்கத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லிம்கள் என்று கூறுகிறோம். அல்லாஹ் ஒரு சிறந்த சூழலை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த இஸ்லாம் என்ற இந்த உயர்ந்த கொள்கைகளை எந்த அளவிற்கு நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், எந்த அளவிற்கு அந்த மார்க்கத்தை நாங்கள் இன்றைக்கு பின்பற்றி ஏற்று நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உரசி பார்ப்பதற்குத்தான் இந்த தலைப்பை தவிர உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொப்பளிக்க விட்டு வரலாறு மிக அழகாக இருந்தது என்று வாய் நிரப்ப கூறிவிட்டு செல்வதற்கல்ல இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதும் இந்த உரைகள் நடத்தப்படுவதும். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய வரலாற்றிலேயே தியாகத்தினுடைய இரத்தத்தால் கெட்டப்பட்ட மிக உன்னத யுத்தமான இந்த உஹதினுடைய வரலாற்றினுடைய எந்த இடத்திற்கு நாங்கள் சென்றாலும், உஹதினுடைய எந்த வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்த்தாலும் தியாகங்கள் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆண்களிலிருந்து பெண்கள் வரை, குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை, உடல் பலகீனமானவர்களிலிருந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வரை என்ற அத்தனை நபர்களாலும் தியாகம் செய்யப்பட்டு இந்த மார்க்க தியாகம் செய்யப்பட்ட உன்னத யுத்தம் தான் இந்த உஹத் என்ற ஒரு யுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரிலே ஒரு பெரும் வெற்றியை பெற்றவர்களாக மதீனாவிலே இஸ்லாமிய சூழலை அமைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவினுடைய காஃபிர்களால் இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கிட்டத்தட்ட 70 காஃபிர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 70 காஃபிர்களுமே மக்காவினுடைய முதுகெலும்புகளாக திகழ்ந்தவர்கள், இறை மறுப்பினுடைய முதுகெலும்புகளாக பயணம் செய்தவர்கள். வேர்களோடு சேர்த்து அரிக்கப்பட்டிருக்கிறது பத்ரினுடைய மண்ணிலே. அந்த காஃபிர்களால், குறைஷிகளால் இந்த தோல்வியை ஜீரணிக்க முடியவில்லை. அவர்கள் ஒரு முடிவு செய்கிறார்கள், இதற்கு பிறகு நாம் ஒரு யுத்தத்தை உருவாக்க வேண்டும். அந்த யுத்தம் பத்ரை போன்று அவசர கதியில் உருவாக்கப்படக்கூடிய யுத்தமாக இருக்கக்கூடாது. உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மட்டும் அடிமையான யுத்தமாக இருக்கக்கூடாது. இதற்கு பிறகு தாக்கக்கூடிய யுத்தம் அதிபயங்கரமான ஒரு யுத்தமாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களை வேரோடு நாம் பிடுங்கி எறிய வேண்டும் என்பதாக திட்டமிடப்படுகிறது. அந்த திட்டத்தினுடைய முதல் பகுதியாக அபூ சுஃபியான் ஆரம்பத்தில் இறை மறுப்பாளர், உஹதினுடைய களத்திலும் அவர் இறை மறுப்பாளராக இருக்கிறார்.
அவர்தான் ஷாமினுடைய வியாபாரத்தை பாதுகாப்பாக மக்காவிற்கு நுழைய வைத்தார். இந்த வியாபாரத்தை தடுப்பதற்கு தான் நபி பத்ருக்கு சென்றார்கள். அந்த இடத்தில் எதிர்பாராத ஒரு யுத்தம் மூல ஆரம்பித்து விட்டது. இந்த அபூ சுஃபியான் அந்த பெரும் லாபத்தோடு ஷாமிலிருந்து கிடைத்த அந்த வியாபாரத்தினுடைய லாபத்தை மக்காவினுடைய மக்களுக்கு முன்னால் உபதேசம் செய்கிறார். இந்த வியாபாரத்தை நாம் தொட வேண்டாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர்கள் மரணித்திருக்கிறார்கள். சில நேரங்களில் ஒரு வீட்டிலே 2-3 நபர்கள் மரணித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நாம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நீண்ட பொருளாதாரம், அதிக பொருளாதாரம் தேவைப்படுகிறது. ஆதலால் ஷாமிலிருந்து கொண்டு வந்த இந்த வியாபாரம் முழுவதையுமே அடுத்த யுத்தத்திற்காக வேண்டி நாம் தயார்படுத்தலாம் என்பதாக அந்த லாபங்கள் முழுவதும் யுத்தத்திற்காக வேண்டி பயனளிப்பதற்காக வேண்டி செலவிடப்படுகிறது. யுத்தத்தினுடைய சாமான்கள் வாங்கப்படுகிறது. யுத்தத்தினுடைய ராணுவ தளவாடங்கள் வாங்கப்படுகிறது. இதற்கு பிறகு ஒரு வருடம் அபூ சுஃபியான் காலம் தாமதிக்கிறார். ஒரு வருடம் மக்காவினுடைய இளைஞர்களை எல்லாம் தனியாக பிரித்தெடுக்கிறார். இக்ரிமா, அதே போன்று காலித் இப்னு வலீத் போன்ற பெரும் இளைஞர்களை எல்லாம் அபூ சுஃபியான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தனியாக அழைத்து பயிற்சி கொடுக்கிறார். சிந்தனை ரீதியாக, உடல் ரீதியாக அடிக்கக்கூடிய அடி இதற்கு பிறகு 2 மடங்காக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் மிக சிறந்த முறையில் படைகளை தயார்படுத்துகிறார். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு பத்ரினுடைய யுத்தம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு பிறநாளைக்கு அடுத்த பிறை ஷவ்வாலினுடைய பிறையில் இப்பொழுது அபூ சுஃபியான் கிட்டத்தட்ட 3000 வாலிபர்கள் கூட்டத்தோடி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவை குதிரை யுத்தத்தினுடைய தளபதியாக, அபூ சுஃபியான் முழு படைகளுக்கும் தளபதியாக கிட்டத்தட்ட 3000 இளம் இரத்தங்களை உருவாக்கி மாபெரும் யுத்தத்தினுடைய ராணுவ சாமான்களோடி தளவாடத்தோடி அபூ சுஃபியான் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பயணம் செய்கிறார். இந்த தகவலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே சில முஸ்லிம்களை ஒற்றர்களாக அல்லாஹ்வின் தூதர் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒற்றர்களில் ஒருவர் தான் நபியினுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் உடனடியாக அல்லாஹ்வின் தூதருக்கு தகவலை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, 3000 படை வீரர்களோடி அபூ சுஃபியான் மாபெரும் திட்டத்தோடி இளம் இரத்தங்களுக்கு சூடேற்றப்பட்ட நிலையில் உங்களை எதிர்கொள்வதற்காக வேண்டி படை மக்காவிலிருந்து பயணம் செய்து விட்டது என்பதாக அல்லாஹ்வின் தூதருக்கு கடிதம் வந்து சேர்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நபித்தோழர்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் தனது ஆலோசனையை முதலாவதாக சொன்னார்கள். அந்த படையை நாம் மதீனாவிற்குள் உள்ளே நுழைய விடலாம், மதீனாவிற்கு நுழைய விட்டு நாம் அந்த படையை நாம் தாக்கலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஆலோசனையை கூறினார்கள். ஆனால் இஸ்லாமிய முதல் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத நபித்தோழர்கள் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு, அதே போன்று ஹம்ஸா ரலியல்லாஹு முதல் யுத்தத்தில் கலந்து கொண்டாலும் இவர்கள் எல்லாம் வேறொரு அபிப்பிராயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாம் எதிரிகளை சந்திக்க வேண்டும், ஒரு காலம் எதிரிகள் எங்கள் ஊருக்குள் நுழைவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்று பிற கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கருத்து வேறுபாடை ஒதுக்கி வைத்துவிட்டு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் நபித்தோழர்கள் எல்லாம் வீரமாக நிற்கிறார்கள். நாம் எதிர்கொள்வோம் அவர்களை, அவர்கள் எங்களை எதிர்கொள்ளக் கூடாது அல்லாஹ்வின் தூதரே என்ற ஆலோசனை சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் அந்த ஆலோசனையை எடுத்துக் கொள்கிறார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வாலினுடைய பிறை 7 அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு மதீனாவிலிருந்து படை வெளியேறுகிறது. 1000 நபர்களை சுமந்தவர்களாக, அதில் 300 நபர்கள் முனாஃபிக்கீன்களாக, 700 நபர்கள் முஸ்லிம்கள், 300 நபர்கள் முனாஃபிக்குகள், முஸ்லிம்களை போன்று வேடம் தரித்தவர்கள், மொத்தம் 1000 நபர்களாக மதீனாவிலிருந்து படை உஹதை நோக்கி இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்தார்கள். இப்படி ஒரு யுத்தம் மூட வேண்டும் என்று நபித்தோழர்கள் விரும்பினார்கள். ஆம், அடுத்த ஒரு யுத்தத்தில், முதல் யுத்தத்தில் தான் பல நபித்தோழர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. வெறும் 313 நபித்தோழர்கள் முதல் யுத்தத்தில் கலந்து கொண்டு சொர்க்கத்தினுடைய பறவையாக பல நபித்தோழர்கள் பறந்து விட்டார்களே,
முதல் யுத்தத்தில் இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதல் யுத்தத்திலேயே வெற்றி வாகை சூடியவர்களாக அல்லாஹ்வின் புகழ்ச்சியோடு மதீனாவிற்கு நுழைந்தார்களே, இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த நபித்தோழர்கள் அடுத்த ஒரு யுத்தம் நடந்தால் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அவ்வப்பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சத்தியம் செய்வாராம், அல்லாஹ்வின் தூதரே, அடுத்த ஒரு யுத்தத்தை அல்லாஹ் இந்த பூமி பந்தில் நடத்தினால் எனது வீரத்தை அல்லாஹ் பார்ப்பான் என்பதாக அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு சத்தியம் செய்வார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றில் இந்த உஹதினுடைய மைதானத்தில் உஹதினுடைய யுத்தத்தில் ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ஹுசைமா என்ற ஒரு நபி தோழர், இவர் தகப்பன், இவரினுடைய மகன் சாத், இவருக்கு மகன் சாத். இந்த இருவரும் பத்ரினுடைய யுத்தத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் அழைப்பு கொடுத்தார்கள். நபி தோழர்கள் காத்திருந்தார்கள். அடுத்த ஒரு யுத்தத்தில் என்றைக்காவது ஒரு யுத்தம் மூண்டால் அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் மரணிக்க வேண்டும் என்பதாக எந்த அளவிற்கு வீரர்களை அல்லாஹ்வின் தூதர் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சாத் ஹுசைமா வாப்பா, சாத் மகன். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் பத்ரினுடைய யுத்தத்திற்கு அழைப்பு கொடுத்தார்கள். அவரினுடைய மகன் சாத் ரலியல்லாஹு கலந்து கொள்வதாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வாக்கு கொடுத்து விட்டார். அவரினுடைய வாப்பா வயது முதிர்ந்தவர். வாப்பாவிடத்தில் வந்து சொல்கிறார், என் பாசத்திற்குரிய வாப்பாவே, என் பாசத்திற்குரிய வாப்பாவே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் யுத்தத்திற்கு எங்களை அழைத்திருக்கிறார்கள். ஹுசைமா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்தான் வாப்பா. சாத் மகன் அந்த தனது வாப்பாவிடத்தில் சொல்கிறார், இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதல் யுத்தத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நான் எனது பெயரை பதிவு செய்து விட்டேன். இப்பொழுது ஹுசைமா பின் ஹாரிஸ் வாப்பா சொல்கிறார், என் பாசத்திற்குரிய மகனே, நான் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறேன். ஆதலால் இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்கிறேன். நீ குடும்பத்தை நிர்வகித்துக் கொள். இரண்டு நபர்களுக்கும் இப்பொழுது பேச்சு தகராறு முற்றுகிறது. வாப்பா சொல்கிறார், இல்லை, நான் தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வேன். மகன் சொல்கிறான், இல்லை, நான் தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வேன். இந்த இருவரும் இந்த இஸ்லாம் இப்படித்தான் கெட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற இந்த ஆலமரம் இந்த இரத்தத்தினால் தான் நீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இஸ்லாம் என்ற இந்த மரத்தினுடைய கனிகளை சுவைக்கிறோமே, ஆனால் இந்த கனிகளுக்கு இவர்கள் தான் உரமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹுசைமா சொல்கிறார், மகனே, உனது வயது மிக குறைவாக இருக்கிறது, நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறேன். இல்லை வாப்பா, நான் தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வேன். வாப்பாவிற்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை முற்றுகிறது. முடிவாக வாப்பா சொல்கிறார், நாம் இருவரும் ஒரு நீதத்திற்கு வருவோம். நாம் இருவரும் குழுக்கள் போடலாம். யாரினுடைய பெயர் அந்த குழுக்களில் வருமோ அவர்கள் யுத்தத்திற்கு பயணம் செய்யட்டும். மகன் இந்த குழுக்களை ஏற்றுக்கொள்கிறார். வாப்பாவினுடைய பெயர் ஹுசைமா பின் ஹாரிஸ் எழுதப்படுகிறது ஒரு சீட்டிலே. மகனினுடைய பெயர் சாத் என்று இனி ஒரு சீட்டிலே எழுதப்படுகிறது. குழுக்கள் குழுக்கக்கூடிய நேரம் வாப்பா கைப்பிடிக்கிறார். என் பாசத்திற்குரிய மகனே, இன்றைய நாள் சொர்க்கத்தினுடைய நாள். நான் உன்னை வளர்த்ததற்காக வேண்டி கேட்கிறேன். இன்றைய தினத்தை எனக்கு நீ விட்டுக் கொடுத்து விடு. இன்றைய தினத்தை எனக்காக வேண்டி நீ தந்துவிடு என்று வாப்பா கைப்பிடித்து கேட்கிறார். மகன் சொன்னார், அதுலுன், நீதம் நீதமாக இருக்க வேண்டும். குழுக்களிடுவோம். யாரினுடைய பெயர் இதில் ஏற்படுகிறதோ அவர்கள் பத்ரினுடைய யுத்தத்தில் கலந்து கொள்ளலாம். குழுக்கள் இடப்படுகிறது. குழுக்களிலே பெயர் பார்த்தால் ஹுசைமா பெற்றெடுத்த சாத் என்பதாக சாத் ரலியல்லாஹு மகனினுடைய பெயர் அங்கு வந்திருக்கிறது. வாப்பா அழுகிறார். அழுதுவிட்டு மகனினுடைய கையை பிடிக்கிறார். என் பாசத்திற்குரிய மகனே, நீதம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீ நினைத்தால் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் இந்த நாளை நீ எனக்கு விட்டுத் தரலாம். மகன் சொன்ன வார்த்தையை கிதாபுகளில் நாங்கள் படிக்கிறோம். யா அபதா, யா அபதா, என்னை பெற்றெடுத்த தகப்பனே, லவ் கான ஒய்ரல் ஜன்னா, இது சொர்க்கம் வாப்பா, இது சொர்க்கம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களை நான் தேர்வு செய்திருப்பேன்.
இன்றைய தினம் சொர்க்கத்தினுடைய தினம் பாப்பா, இது நான் பயணம் செய்ய வேண்டிய தினம் பாப்பா, இது சொர்க்கத்தினுடைய நாள், ஆதலால் நான் தான் இன்றைய தினம் ஷஹீதாகுவேன் வாப்பா என்பதாக மகன் பத்ர் யுத்தத்திற்கு செல்கிறார். அவர் நினைத்த அடிப்படையில் ஹுசைமா, பத்ரினுடைய நபித்தோழர்களினுடைய பெயரை படித்து பார்த்தால் ஹுசைமா பின் ஹாரிஸினுடைய மகன் சஅத் இப்னு ஹுசைமா என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். மகன் பத்ரிலே மரணித்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதிலிருந்து வாப்பாவால் தூங்க முடியவில்லை. அந்த நாள் எனக்குரித்தான நாள் அல்லவா? எனது மகனினுடைய இடத்திலே நான் இருந்திருந்தால் நான் அல்லவா அந்த நாளிலே சொர்க்கத்தில் இன்றைக்கு சிட்டுக்குருவியாக பயணம் செய்திருப்பேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதினுடைய யுத்தத்திற்கு அழைப்பு கொடுத்தவுடன் அவரினுடைய தகப்பன் ஹுசைமா வந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், என் மகன் சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருக்கிறான், என் மகனோடு சேர்த்து நான் பறக்க விரும்புகிறேன். அல்லாஹ்வின் தூதரே, நானும் இந்த யுத்தத்திற்கு வருகிறேன் என்பதாக வயதான ஒரு முதிர்ந்தவர் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறார். அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மக்காவை சார்ந்த ஒரு நபி தோழர். உஹத் சாதாரண சரித்திரத்தினுடைய இரத்தத்தினுடைய அடையாளம் அல்ல, உலக வரலாற்றை இரத்தத்தால் குடிப்பாட்டிய ஒரு வரலாறு. தியாகத்திற்கு முன்னால், எங்களினுடைய தியாகத்திற்கு முன்னால் உலக வரலாறை மெய்மறந்து பார்த்த ஒரு யுத்தம் உஹதினுடைய யுத்தம். வாழ்வதற்காக வேண்டியே போராடக்கூடிய சமுதாயத்திற்கு முன்னால் சாகுவதற்காக வேண்டி மட்டுமே போராட்ட களத்தை அமைத்துக் கொண்டு தனது பாதையை வகுத்துக் கொடுத்த யுத்தம் உஹதினுடைய மைதானம். அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவை சார்ந்தவர். மக்காவிலே சிறை வணக்கத்தில் உறுதியாக இருக்கிறார். இவரினுடைய 4 மகன்கள் இஸ்லாத்திற்கு நுழைகிறார்கள். இவருக்கு 4 மகன்கள் ஒருவன் பின் ஒருவராக இஸ்லாத்திற்கு நுழைந்து விடுகிறார்கள். ஆனால் வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாப்பா சிலை வணக்கத்திலே மிக உறுதியாக இருக்கிறார். காலம் கனிகிறது. எவ்வளவுதான் அடித்தாலும் கற்களில் இருந்து தண்ணீரே உருவாகும் என்று சொன்னால் மனிதனினுடைய இதயம் தானே. அவரும் புரிய ஆரம்பிக்கிறார். மகன்களின் மூலியமாக வாப்பாவிற்கு இஸ்லாம் கிடைக்கிறது. இந்த வாப்பாவினுடைய யதார்த்த சூழல் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் அவருக்கு ஒரு காலை எடுத்து விட்டான். நுண்டியான ஒரு நபித்தோழர். அவர் நடந்தால் நுண்டிதான் அவர் நடக்க வேண்டும். இயற்கையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு அல்லாஹ் அந்த சோதனையை கொடுத்திருக்கிறார். அவர் அந்த காலை கொண்டு ஈமான் கொள்கிறார். இப்பொழுது இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஈமான் கொண்டால் நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கியதற்கு பிறகு தனது 4 மகன்களினுடைய உதவியோடி மக்காவில் இருந்து அந்த நுண்டிக்காலோடி ஹிஜ்ரத் செய்கிறார். பத்ரினுடைய யுத்தத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக நிர்பந்திக்கவில்லை. ஆனால் உஹதினுடைய யுத்தம் அப்படி அல்ல. அல்லாஹ்வின் தூதர் எல்லா நபர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். இந்த வயது முதிர்ந்த நுண்டியான இந்த நபித்தோழர் தனது 4 மகன்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார். என் பாசத்திற்குரிய மகனே, என் பாசத்திற்குரிய மகனே, இன்றைய தினம் அல்லாஹ்வின் தூதர் யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆதலால் நானும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறேன். உடனே அந்த நபித்தோழர்கள், அந்த 4 மகன்கள் சொன்னார்கள், வாப்பா வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு 2 விதத்தில் சலுகை கொடுத்திருக்கிறார். ஒன்று, மிக அதிகமான வயதுடையவராக இருக்கிறீர்கள். வயதுடையவர்கள் யுத்தத்திற்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சலுகை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக, அல்லாஹ் இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு குறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நொண்டக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஆதலால் உங்களினுடைய உடலினுடைய பலகீனத்தை கருதி அல்லாஹ் இரண்டாவதாக அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறான். யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறானே. 4 மகன்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இந்த யுத்தத்தில் பயணம் செய்கிறோம் அல்லாஹ்வின் என்று தனது வாப்பாவிடத்தில் மகன்கள் தங்களினுடைய ஆலோசனையை சொல்கிறார்கள். வாப்பா கேட்க மறுக்கிறார். வாப்பா புரிந்து கொள்ள மறுக்கிறார். வாப்பா போராடுகிறார் மகன்களோடி. ஆனால் மகன்கள் எல்லோருமே தனது வாப்பாவினுடைய சூழலை கருதி யுத்தத்திற்கு அனுமதியை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, நான் எனது மகன்களிடத்தில் அனுமதி கேட்டேன் யுத்தத்திற்காக வேண்டி. எனது மகன்களுமோ என்னை தடுக்கிறார்கள். இந்த உஹதினுடைய யுத்தத்தை விட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், ஆம், அல்லாஹ் உங்களுக்கு வயதை நீட்டி கொடுத்திருக்கிறான். வயதானவர் என்ற சூழலை அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
நொண்டக்கூடிய சூழலை அல்லாஹ் உங்கள் உடலிலே பலகீனத்தை தந்திருக்கிறான். ஆதலால் நீங்கள் இந்த யுத்தத்திற்கு வராமல் இருப்பதுதான் மிக நன்றாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதரும் அவரினுடைய பலகீனத்தை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் சொன்ன வார்த்தை, அவரினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடித்த நிலையில் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் விரும்புகிறேன் இந்த நொண்டி காலை கொண்டு அந்த சொர்க்கத்தில் நடமாடுவதை நான் விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ். என் கால்கள் நொண்டியாக இருக்கலாம், எனது உடலிலே அல்லாஹ் ஊனத்தை தந்திருக்கலாம், ஆனால் இந்த நொண்டிக்காலை கொண்டு சொர்க்கத்தில் நடமாடுவதை எனது மகன்கள் தான் தடுக்குகிறார்கள் என்று சொன்னால், நீங்களுமா அல்லாஹ்வின் தூதரை தடுக்குகிறீர்கள் என்று கேட்டவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். இப்படியாக இந்த உஹதினுடைய படை மதீனாவிலிருந்து பெரும் கற்பனைகளோடு அல்லாஹ்வுடைய ஷகாதத்தை மட்டுமே இந்த பூமி பந்தில் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கோடி திரும்பி வரக்கூடாது என்பதை போன்ற உயர்ந்த அந்த சொர்க்கத்தினுடைய கனவுகளோடு இந்த படை மதீனாவிலிருந்து கிளம்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹது மைதானத்தினுடைய நெருக்கத்தில் செல்ல ஆரம்பித்தவுடன் முனாஃபிக்கின்களினுடைய தலைவன் எழுந்திருக்கிறான். தனது 300 முனாஃபிக்கின்களை தனியாக பிரிக்கிறான். நாங்கள் உங்களோடு யுத்தத்திற்கு வரமாட்டோம், நாங்கள் பின்வாங்கி செல்கிறோம், இது யுத்தம் இல்லை என்பதாக தனது முனாஃபிக்கின்களினுடைய படையை அழைத்துக் கொண்டு வெளியேறுகிறான். ஹம்சா ரலியல்லாஹு அவனிடத்தில் கெஞ்சுகிறார்கள், இந்த நேரத்தில் நீ இப்படி இழுத்து செல்வது இருக்கக்கூடிய நபித்தோழர்களினுடைய உள்ளத்திலும் பலகீனத்தை ஏற்படுத்திவிடும். ஆதலால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு நீ ஆறுதல் கொடு, எங்களுக்கு உனது ஆதரவை கொடு என்பதாக ஹம்சா ரலியல்லாஹு பேசுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பேசுகிறார்கள். ஆனால் அந்த முனாஃபிக் முஸ்லிம்களினுடைய உள்ளத்தில் கோழைத்தனத்தை விதைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் யுத்தத்திற்கு வருவதை போன்று வந்துவிட்டு அந்த உஹதினுடைய எல்லை வந்தவுடன் தனது சகாக்களை அழைத்துக் கொண்டு அந்த முனாஃபிக் வெளியேறி விடுகிறான். முஸ்லிம்களினுடைய படை வெறும் 700 முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களை எதிர்த்து வரக்கூடிய படை 3000 இளம் இரத்தங்களோடு அபூ சுஃபியான் என்ற யுத்தத்தினுடைய தளபதியினுடைய சிந்தனையின் அடிப்படையில் படை இப்பொழுது உள்ளே வந்து நிற்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 8வது பிறையில், அதாவது சனிக்கிழமை யுத்தம் ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வின் தூதர் உஹது மைதானத்திற்கு வந்தவுடன் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். உஹதினுடைய மைதானத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய மலை, உஹது மலை, மதீனாவிலிருந்து பார்த்தாலே தெரியும், ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைதான் உஹதினுடைய மலை. இந்த மலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் குன்றுகளாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் யுத்தத்தினுடைய ரகசியங்களை அறிந்து வைத்திருப்பதினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தவுடன் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நபித்தோழர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தனது நபித்தோழர்களில் ஒரு 200க்கும் குறைவான நபித்தோழர்களை எல்லாம் ஒவ்வொரு குன்றுகளில் அம்பெறியக்கூடிய நபித்தோழர்களாக நிப்பாட்டுகிறார்கள். அப்படி ஒரு குன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் சுபைர் இப்னு நுமான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவரை தளபதியாக கொண்டு ஒரு 50 நபித்தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குன்றின் மீது நிப்பாட்டுகிறார்கள். அந்த 50 நபித்தோழர்களிடத்தில் மட்டும் பிரத்யோகமாக சொன்னார்கள், நாங்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் எங்களினுடைய அறிவிப்பு வராமல் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. இரண்டாவதாக இமாம் புகாரி இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எங்களினுடைய பிணங்களை கழுகுகள் கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் ஒரு பொழுதும் எங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி எங்கள் அறிவிப்பு வராமல் இறங்கக்கூடாது. எதிரிகளினுடைய பிணங்களுக்கு மேலாக நாங்கள் நடந்து சென்று எதிரிகளை விரட்டுவதை நீங்கள் பார்த்தாலும் எங்களினுடைய அனுமதி வராமல் நீங்கள் இந்த குன்றிலிருந்து இறங்கக்கூடாது என்பதாக இந்த வார்த்தை இமாம் லா துஹாதிரு மக்கானக்கும் லா தத்ருகுல் ஜபல வலவ் தஃதஃபத்னல் துயர், பறவைகள் கொத்தி தின்பதை பார்த்தாலும் நாங்கள் எதிரிகளின் பிணங்களுக்கு மேலே நடமாடுவதை நீங்கள் பார்த்தாலும் எங்களினுடைய அனுமதி வராமல் உங்களினுடைய இடத்தை விட்டு நீங்கள் விலகக்கூடாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அந்த சிறிய கூட்டத்தாரிடத்தில் மட்டும் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த யுத்தத்தினுடைய ஷிஆருனா, இந்த யுத்தத்தினுடைய முழக்கம் அல்லாஹு அக்பர் என்ற ஒரே முழக்கமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதாக நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடுகிறார்கள்.
நபித்தோழர்களை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த யுத்தத்தினுடைய முக்கியமான தளபதியாக அல்லாஹ்வின் தூதர் நியமிக்கிறார்கள். எதிரிகளினுடைய படை இப்பொழுது உஹதிற்கு வருகிறது. 3000 ராணுவ வீரர்களை கொண்டு, அதில் 300 குதிரை யுத்த வீரர்களை கொண்டு, இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கால் பத்ரில் ஏற்பட்ட அதே கேவலம் இந்த காபிர்களுக்கு ஏற்பட்டு விட்டால் இந்த பயத்திலே அவர்களினுடைய பெண்களையும் அழைத்து வருகிறார்கள். ஒரு கால் புறமுதுகு காட்டி ஓட வேண்டிய சூழல் ஏற்பட்டால் எங்கள் பெண்களின் முகத்தை பார்த்தாவது அவர்கள் வீரமாக யுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக அபூ சுஃபியான், முன்னொரு அவர் காஃபிர், அபூ சுஃபியானினுடைய தலைமையில், அவரினுடைய மனைவியினுடைய ஆலோசனையில், ஹிந்தா என்ற அந்த பெண்ணினுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான பெண்களை இந்த யுத்தகலத்திற்கு அவர்கள் அழைத்து வருகிறார்கள். தோற்கக்கூடிய நிலைமை வந்தால், ஓடக்கூடிய நிலைமை வந்தால் இந்த பெண்களின் முகத்தை பார்த்தாவது நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக பெண்களையும் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். பெண்கள் கவிதை படிக்கிறார்கள். நீங்கள் வெட்டி விட்டு வந்தால் நாங்கள் உங்களை வரவேற்போம், நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடி வந்தால் அப்படியே நீங்கள் ஓடிவிடுங்கள், எங்களோடு நீங்கள் குடும்பம் நடத்தாதீர்கள் என்பதை போன்ற உணர்ச்சி மிக்க கவிதைகளை எல்லாம் அந்த ஹிந்தாவின் மூலியமாக படிக்கிறார்கள். இப்படியாக யுத்தம் உஹதினுடைய மைதானத்தில் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வாலினுடைய பிறை 8 யுத்தம் ஆரம்பமாகிறது. சம்பிரதாய அடிப்படையில் அலி ரலியல்லாஹு முதலாவதாக பயணம் செய்கிறார். காபிர்களிடத்திலிருந்து ஒருவன் வருகிறான். 2 நபர்களுக்கு மத்தியில் யுத்தம். அலி ரலியல்லாஹு அவனினுடைய கதையை முடிக்கிறார். யுத்தத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஈட்டியை வைத்திருக்கக்கூடிய நபித்தோழர்களை நிப்பாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களினுடைய இடத்தை விட்டு லா துகாதிர் மக்கானக்கும், உங்கள் இடத்தை விட்டு நீங்கள் விலகாதீர்கள், அங்கே நீங்கள் இருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடுகிறார்கள். 3000 காஃபிர்களினுடைய படை உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உள்ளே நுழையட்டும், அவர்கள் உள்ளே வரட்டும் என்பதாக கூறினார்கள். சுத்தி அல்லாஹ்வின் தூதர் குண்டுகளுக்கு மேலாக அம்பெறியக்கூடிய நபித்தோழர்களை நிப்பாட்டி இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அம்பெறியக்கூடிய நபித்தோழர்களுக்கு கை நீட்டினார்கள். அம்புகள் மலையாக பொழிய ஆரம்பிக்கிறது. 3000 காஃபிர்கள் பதற ஆரம்பிக்கிறார்கள். எங்கிருந்து அம்பு வருகிறது? முன்னால் நபித்தோழர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் ஓடி வருகிறார்கள். முன்னால் இருந்து கொண்டு அம்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு குண்டிலிருந்தும் அம்புகள் மலையாக பொழிந்து கொண்டே இருக்கிறது. யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே காபிர்களினுடைய படை சிதற ஆரம்பிக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் காலித் இப்னு வலீத் தனது வரலாற்றில் பதிவு செய்கிறார், நான் பிறந்ததிலிருந்து ஒரு முறை கூட உயிருக்கு பயந்து புறமுதுகு காட்டி ஓடியதில்லை. நான் புறமுதுகு காட்டி ஓடிய ஒரு யுத்தம் இருக்குமேயானால் அது உஹதினுடைய யுத்தம் என்பதாக காலித் இப்னு வலீதினுடைய வரலாற்றில் நாங்கள் படிக்கிறோம். முஸ்லிம்களினுடைய அம்புகள் எரியப்பட ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்குகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கூமு இலா ஜன்னத்திக்கும் அர்துக ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கம், அம்புகளை எரிந்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடுகிறார்கள். காஃபிர்களினுடைய படைகளுக்கு முன்னால் அம்புகள் எரியப்படுகிறது. காஃபிர்கள் சிதறடித்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். அபூ சுஃபியான் ஓட ஆரம்பிக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் ஓட ஆரம்பிக்கிறார். வீரர் இக்ரிமா ஓட ஆரம்பிக்கிறார். ஸைஃபுல்லா என்று அல்லாஹ்வால் ஒரு கால பிறகு பட்டம் கொடுக்கப்பட்ட காலித் இப்னு வலீத் உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறார். நாலா புறங்களிலும் காஃபிர்கள் சிதறடிக்க ஆரம்பிக்கிறார்கள். பத்ரிலாவது யுத்தம் முடியக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் வெற்றியை தீர்மானித்தான். உஹதினுடைய மைதானத்தில் அல்லாஹ் யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய அதிகாலை நேரத்திலேயே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தீர்மானித்து விட்டான். நபியினுடைய வாக்குகள் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம், அமீருக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் முஸ்லிம்களினுடைய படைகளுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறான். காபிர்களினுடைய படை வீரர்கள் கொடியை பிடிக்கிறார்கள். ஒருவன் கொலை செய்யப்படுகிறான், அவனினுடைய குடும்பத்தார்கள் மற்றவன் கொடியை பிடிக்கிறான், அவனும் கொலை செய்யப்படுகிறான். இப்படி 10 தளபதிகள் காபிர்களில் கொலை செய்யப்படுகிறார்கள். கடைசியாக கொடியை தூக்குவதற்கு காபிர்களினுடைய தளபதியே இல்லை என்பதாக கொடி கீழே சரிந்து கிடக்கிறது. காபிர்கள் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் வெற்றியை முஸ்லிம்களுக்கு தீர்மானித்து விட்டான். யுத்தம் முடியக்கூடிய அந்த கடைசி நேரம் காபிர்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து நாலாபுறங்களிலும் ஓட ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஒரு இடத்திலும் காபிர்கள் எதிரிடத்திலும் நின்று யுத்தம் செய்தார்கள். காபிர்களை விரட்டுகிறார்கள் முஸ்லிம்கள்.
இறை மறுப்பாளர்கள் நாலாபுறங்களிலும் ஓட ஆரம்பித்தவுடன் இப்பொழுது முழு மைதானத்தை முஸ்லிம்கள் தங்கள் கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருகிறார்கள். காபிர்கள் ஓடக்கூடிய நேரத்தில் தங்களினுடைய இரும்பு கவசங்களை கலட்டிவிட்டு தங்களினுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ஓடுவார்கள். இப்படியாக காபிர்கள் எல்லாம் தங்களினுடைய கவசங்களை கலட்டிவிட்டு ஆயுதத்தை போட்டு ஓடும் பொழுது முஸ்லிம்கள் அந்த கனிமத்துகளை எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் இதுதான் நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய இடம். எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூலுல்லாஹ்விற்கு மட்டுமல்ல, அமீர் ஜமாஆ என்பது மிக முக்கியம். என்றைக்கு இந்த ஜமாஆ, என்றைக்கு இந்த அமீர் என்ற இந்த குணம் தகர்க்கப்படுமோ, என்றைக்கு இந்த ஒற்றுமை என்ற இந்த சூழல் பிரிக்கப்படுமோ, நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம். எங்கள் சிந்தனை எதை சொல்லுமோ அதன் அடிப்படையில் மட்டுமே பயணம் செய்வோம். யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டோம் என்ற ஒரு தலைமுறை உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த இடத்தில் படிப்பினை பெற வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் எந்த குன்றில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களை எங்கள் பிணங்களை கழுகுகள் தின்பதை பார்த்தாலும், நாங்கள் எதிரிகளின் பிணங்களின் மீது நடந்து செல்வதை பார்த்தாலும் இறங்க வேண்டாம் என்பதாக எந்த நபித்தோழர் அப்துல்லா பின் சுபைர் இப்னு நுஅமான் என்ற நபித்தோழரினுடைய தலைமையில் எந்த 50 நபித்தோழர்களை நிப்பாட்டினார்களோ அந்த 50 நபித்தோழர்கள் இப்பொழுது இறங்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களினுடைய எண்ணமெல்லாம் யுத்தம் முடிந்து விட்டது, காபிர்கள் ஓடிவிட்டார்கள், நாம் கனிமத்தை எல்லாம் நபித்தோழர்கள் எடுக்கிறார்கள், நாமும் இந்த யுத்தத்தை கொண்டாடலாம் என்பதாக அப்துல்லா பின் சுபைர் இப்னு நுஅமான் தடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் என்ன கூறினார்? பிணங்களை கொத்தி தின்பதை, கழுகுகள் பிணங்களை கொத்துவதை பார்த்தாலும், எதிரிகள் பிணங்களுக்கு மேல் முஸ்லிம்கள் நடப்பதை பார்த்தாலும் இறங்க வேண்டாம் என்றல்லவா அல்லாஹ்வின் தூதர் கூறினார். தவறு செய்கிறீர்கள் என்பதாக அமீர் தடுக்கிறார். அமீரினுடைய கையை தட்டுகிறார்கள், அமீரினுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள். ஜமாஆவினுடைய சிந்தனையை விட்டு வெளியேற்றப்படுகிறது. அந்த கூட்டம் கீழே இறங்க ஆரம்பிக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் உயிருக்கு பயந்து குதிரைகளை கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தூரத்தில் இருந்து பார்க்கிறார். எந்த குன்றின் மீது இருந்து கொண்ட அம்புகள் எரியப்பட்டதோ இன்றைக்கு அந்த குன்றுகள் காலியாக இருக்கிறது. எந்த குன்றின் வழியாக உள்ளே நுழைந்தால் முஸ்லிம்களை இப்பொழுது தாக்கலாமோ அந்த குன்று இப்பொழுது வெத்தாக இருக்கிறது. காலித் இப்னு வலீத் கைத்தட்டுகிறார். 300 குதிரை யுத்த வீரர்களை அந்த இடத்திலேயே ஒருங்கிணைக்கிறார். உடனடியாக அந்த குன்றின் வழியாக முஸ்லிம்கள் எல்லாம் இங்கே தக்பீரை முழங்குகிறார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் இங்கே யுத்தத்தினுடைய புகழ்ச்சிகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காபிர்கள் ஓடிச் செல்வதை முஸ்லிம்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் கவசம் அணிந்திருக்கிறார்கள், காபிர்களும் கவசம் அணிந்திருக்கிறார்கள். இப்பொழுது காலித் இப்னு வலீத் ஆரம்பத்தில் இறை மறுப்பாளராக இருக்கிறார். உஹதினுடைய யுத்த களத்திலே 300 குதிரை யுத்த வீரர்களோடு அந்த இடத்திலிருந்து இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் எந்த இடத்தை இறங்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த இடத்தின் வழியாக காலித் இப்னு வலீத் தனது படைகளை உள்ளே கொண்டு வருகிறார். இப்பொழுது நபித்தோழர்களின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. நபித்தோழர்கள் பதறுகிறார்கள். யார் எங்களை தாக்குகிறார்? எதிரிகள் அதோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எதிரிகளை நாங்கள் விரட்டி கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து யார் தாக்குகிறார்? கவசங்கள் போடப்பட்டிருக்கிறது, கண்களும் மூக்குகள் மட்டுமே தெரியக்கூடிய நேரம், முகங்கள் தெரிய மறுக்கிறது. யார் எங்களை தாக்குகிறார்? முஸ்லிம்கள் பதற ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஆயுதத்தை கீழே போட ஆரம்பிக்கிறார்கள். எங்களை யார் தாக்குகிறார்? எதிரிகள் ஓடிவிட்டார்களே, அப்படியானால் என்னுடன் இருப்பவர்களை என்னை தாக்குகிறார்களா என்பதாக முஸ்லிம்கள் பதற ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம்கள் இப்பொழுது நாலாபுரத்திலும் ஓட ஆரம்பிக்கிறார்கள். தப்பித்தவரை வாளை சுழட்டினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய காபிரை வெட்டுகிறோமா, முஸ்லிமை வெட்டுகிறோமா என்று தெரியாத அளவிற்கு தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. முஸ்லிம்களினுடைய படைகளுக்குள்ளாக இஸ்லாமிய வரலாற்றிலேயே முஸ்லிம் நபித்தோழர்கள் புறமுதுகு காட்டி ஓடிய ஒற்றை யுத்தத்தை நாங்கள் பார்க்க முடியாது. நபித்தோழர்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஓடினார்கள் என்று சொன்னால் உயிரினுடைய பயத்தால் அல்ல, என்ன நடக்கிறது என்றே யூகிக்க முடியவில்லை. எதிரிகள் ஓடுகிறார்கள், எங்களை யார் தாக்குகிறார்கள் என்பதாக முஸ்லிம் படை வீரர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் அதிகமாக ஆரம்பிக்கிறது. முஸ்அப் இப்னு உமைரினுடைய கரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஜிஹாதினுடைய கொடியை
உஹதினுடைய கொடியை கொடுத்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கவிதை படித்தவராக முன்னால் வருகிறார். முஸ்லிம்களே ஓடாதீர்கள், முஸ்லிம்களே ஓடாதீர்கள், அல்லாஹ் முக்பிலன் வய முத்பிரா, முன்னேற்றமாக பின்னேற்றம் இல்லாமல் யார் முன்னேறுவார்களோ அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்பதாக முஸ்அப் இப்னு உமைர் கவிதை படிக்கிறார். அவரினுடைய வலதுகரம் வெட்டப்படுகிறது, இடதுகரத்தில் பிடிக்கிறார், இடதுகரம் வெட்டப்படுகிறது, நெஞ்சோடி அணைக்கிறார். முஸ்லிம்களினுடைய முஸ்அப் இப்னு உமைரினுடைய இரண்டு துண்டாக அவரினுடைய ஈரக்குலைகள் சதைக்கப்படுகிறது. முஸ்அப் இப்னு உமைர் கீழே விழுகிறார். ரசூலுல்லாஹ்வை போன்றே உருவ அமைப்பில் இருக்கக்கூடிய நபி தோழர் முஸ்அப் இப்னு உமைர். காஃபிர்கள் கத்துகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொன்று விட்டோம். முஸ்லிம்கள் இன்னும் ஓட ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்களா, அல்லாஹ்வின் தூதரை ஷஹீதாக்கி விட்டார்களா, அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டார்களா என்பதாக முஸ்லிம்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார், நான் அனஸ் இப்னு நத்ர் என்ற வயதான அந்த நபி தோழரை பார்த்தேன். அவர் யுத்தத்திற்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்தார். நாங்கள் எல்லாம் பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்கிறோம். அனஸ் இப்னு நத்ர் என்னை பிடித்தார். எங்கே ஓடுகிறீர்கள், எங்கே ஓடுகிறீர்கள்? சாதாகிய நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்களாமே, அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்களாமே. மூத்து மாமா தஆலா ரசூலுல்லாஹ், அடே நபி எந்த மார்க்கத்தில் மரணித்தாரோ அதே மார்க்கத்தில் நாமும் மரணிப்போம் என்பதாக அனஸ் இப்னு நத்ர் ஓட ஆரம்பித்தார். சாதே சாதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, எந்த உஹதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த உஹதிடத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகருகிறேன் என்பதாக அனஸ் இப்னு நத்ர் உள்ளே ஓட ஆரம்பிக்கிறார். அபூ துஜானா ஒருபுறம் யுத்தத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இனி ஒரு புறத்திலே எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உம்மத்தினுடைய உஹதினுடைய தளபதி. இந்த நேரத்தில் தான் முஸ்லிம்களினுடைய மூன்றாவது இழப்பு ஏற்படுகிறது. முதல் இழப்பு முஸ்லிம்கள் ஓடுகிறார்கள், இரண்டாவது இழப்பு முஸ்லிம்கள் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள், மூன்றாவது இழப்பு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய ஒரு நீக்ரோ அடிமையை அழைத்து வருகிறார்கள். ஹபஷாவினுடைய அடிமை. இந்த அடிமை உள்ளே அவர் அடிமையாக இருக்கிறார். அவரினுடைய எஜமானன் ஒரு கருத்தை சொல்கிறான். நீ மாத்திரம், ஹிந்தா ஒரு கூறினார், நீ மாத்திரம் நாளை நடைபெறக்கூடிய யுத்தத்திலே ஹம்சாவை நீ கொலை செய்து விட்டால் உன்னை நான் விடுதலையாக்கி விடுகிறேன், உனது அடிமையிலிருந்து நான் உன்னை தூரமாக்கி விடுகிறேன். அவருக்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆசை இல்லை. அவரினுடைய ஆசை எல்லாம் நாம் ஒரு சுதந்திர பறவையாக உலகத்தில் பறக்க வேண்டும். அதற்கு ஹம்சா ரலியல்லாஹுவை கொலை செய்ய வேண்டும். அந்த வஹ்ஷி பின்னால் கூறுகிறார், அந்த வஹ்ஷி பின்னால் கூறுகிறார், நான் எவ்வாறு அவரை கொலை செய்தேன். அந்த ஆயுதத்தில் விஷங்களை தடவுகிறார். அவர் ஈட்டி எறியக்கூடிய மிக தூரத்திலிருந்தும் ஈட்டியை மிக குறிப்பார்த்து எறியக்கூடிய ஈட்டியினுடைய வீரர். இப்பொழுது அவர் தனது ஈட்டியிலே ஆயுதத்தில் விஷத்தை தடவுகிறார். மறைந்திருந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹம்ஸா ரலியல்லாஹுவை தாக்குவதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை முஸ்லிம்கள் நாலாபுறங்களிலும் ஓடக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தவுடன், முஸ்லிம்கள் நபியை விட்டு தூரமாக கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பார்த்தவுடன், முஸ்லிம்களினுடைய படையில் இப்பொழுது பிரிவுகள் ஏற்பட்டதை பார்த்தவுடன் இந்த வஹ்ஷி ஒளிந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஹம்ஸா ரலியல்லாஹு ஒரு எதிரியோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹுவுக்கு நேராக இந்த ஈட்டியை எறிகிறார். ஹம்ஸா ரலியல்லாஹுனுடைய மரும உறுப்பிற்கு கீழாக, மரும உறுப்பிற்கு மேலாக அந்த ஈட்டி தைத்து அப்படி வெளியேற ஆரம்பிக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்திலேயே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இதை முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள். இப்பொழுது முஸ்லிம்களுக்கு இன்னும் பெரிய சோதனை ஏற்பட்டு விட்டது. எங்களினுடைய தளபதி மரணித்து விட்டாரே, யுத்தத்தினுடைய தளபதி கொலை செய்யப்பட்டு விட்டாரே என்பதாக முஸ்லிம்கள் சிதறித்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், 700 நபித்தோழர்கள் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹாலித் இப்னு வலீதினுடைய தாக்குதல் மும்புறமானவுடன் ஹாலித் இப்னு வலீத் எந்த இடையோடி வந்து தாக்க ஆரம்பித்தாரோ அந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டவுடன் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், வெறும் 9 நபித்தோழர்கள் மட்டுமே யுத்தகலத்தில் அல்லாஹ்வின் தூதரை பாதுகாத்து நிற்கிறார்கள். அதிலே 7 நபித்தோழர்கள் அன்சாரிகள், 2 நபித்தோழர்கள் முஹாஜிரீன்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு நபித்தோழர்கள் எல்லாம் ஓட ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்சாரிகள் மட்டும் நபியை சுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை நோக்கி அம்புகள் வரும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு அன்சாரியும் தனது இதயத்தை காமிக்கிறார்.
செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் இந்த யுத்தத்தில் எம்மை பாதுகாப்பாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உடனே ஒரு அன்சாரி முன்னால் வந்து நிற்பார். அல்லாஹ்வின் தூதரோடி வரக்கூடிய அந்த அம்புகளை, அல்லாஹ்வின் தூதரை கொலை செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய அந்த தாக்குதலை தனது நெஞ்சை கொடுத்து தாங்குவார். அப்படி அவர் கீழே சரிவார். அடுத்த அன்சாரி நபியை பாதுகாப்பார். இப்படி 9 நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், என் கண்ணால் பார்த்தேன் அன்சாரி நபி தோழர்களினுடைய கன்னங்கள் எல்லாம் சரிக்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதரினுடைய பாதத்தில் உரசிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னார்கள், இன்றைக்கு இவர்கள் செய்த தியாகத்தை போன்று மற்ற யாரும் நாம் செய்யவில்லை. உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாம் என்று சொன்னால் மக்காவாசிகளாகிய நாம் செய்யாத தியாகத்தை எல்லாம் என்னை நீங்கள் பாதுகாக்காத பொழுது இதோ இந்த அன்சாரிகள் பாதுகாத்தார்கள் என்பதாக. உஹதினுடைய யுத்தத்தினுடைய மரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதிலே 66 முஸ்லிம்கள் மதீனாவை சார்ந்த அன்சாரிகள். வெறும் 4 நபித்தோழர்கள் தான் மக்காவை சார்ந்த நபித்தோழர்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வாக்கு கொடுத்தார்களா இல்லையா? யா ரசூலல்லாஹ், எங்கள் நாட்டிற்கு நீங்கள் வரலாம், எங்களினுடைய மனைவி மக்களை பாதுகாப்பதை விட, எங்களினுடைய செல்வத்தை பாதுகாப்பதை விட, எங்களை பாதுகாப்பதை விட எங்கள் உயிரை கொடுத்து உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்பதாக எந்த அன்சாரிகள் வாக்கு கொடுத்தார்களோ அந்த அன்சாரிகள் அந்த வாக்கிலே உண்மையாக இருந்து கொண்டார்கள். நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் இந்த யுத்தத்தை பற்றி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் உஹதினுடைய ஞாபகம் வருமோ அப்பொழுதெல்லாம் சொல்வார்கள், எந்த ஆணுக்கும் இல்லாத தைரியத்தை அல்லாஹ் உம்மு ஐமாரா என்ற பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்தான். உஹதினுடைய நாளிலே வலதுபுறம் பார்த்தால் உம்மு ஐமாரா, இடதுபுறம் பார்த்தால் உம்மு ஐமாரா, வலதுபுறம் பார்த்தால் உம்மு ஐமாரா, இடதுபுறம் பார்த்தால் உம்மு ஐமாரா என்பதாக எனது உஹதினுடைய நாள் முழுவதும் என்னை பாதுகாத்ததில் உம்மு ஐமாராவிற்கு ஒரு தனி பங்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் அந்த உம்மு ஐமாரா? ஆண்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் யுத்தத்தில் மரணித்து விட்டார், அல்லாஹ்வின் தூதர் யுத்தத்தில் சிரமப்படுகிறார் என்று மதீனாவிலே சத்தம் ஒலிக்கும் பொழுது தனது கணவனை ஒரு கையிலும் தனது 2 மகன்களை ஒரு கையிலும் பிடித்துக் கொண்டு, யா புனை, என் பாசத்திற்குரிய மகனே, அல்லாஹ்வின் தூதரை நாம் பாதுகாக்க வேண்டும், வாருங்கள் என்பதாக குடும்பத்தோடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை சுத்தி சுத்தி அந்த குடும்பம் பாதுகாக்கிறார்கள். உம்மு ஐமாராவினுடைய தோள்பட்டையிலே இக்ரிமா தாக்க ஆரம்பிக்கிறார். அவரினுடைய தோள்பட்டையில் குழி விழுகிறது. அவரினுடைய 2 மகன்களில் ஒரு மகன் அவரினுடைய கையை இக்ரிமா தாக்குகிறார். அவரினுடைய மகனினுடைய கை தொங்கி கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரை உம்மு ஐமாரா பாதுகாக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உம்மு ஐமாரா, உம்மு ஐமாரா, உனது மகன் இப்பொழுது குத்தியிலும் குலையுருமாய் இருக்கிறான். உனது மகனினுடைய ரத்தம் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. உனது மகனை நீ பாதுகாப்பாயாக. உடனே அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் அனுமதி தருகிறீர்களா? எனக்கு நீங்கள் அனுமதி தருகிறீர்களா? எனது மகனை நான் பாதுகாக்கிறேன். உம்மு ஐமாரா தனது மகனை தனது தோளிலே படுக்க வைக்கிறார், தனது மடியிலே படுக்க வைக்கிறார், தனது ஆடையை கிழிக்கிறார். உடைந்த அந்த கையை வைத்து சேர்த்து அந்த துணியை கொண்டு கெட்டுகிறார். கெட்டி முடித்துவிட்டு தனது மகனை பார்த்து சொன்னார், கும் யா புனை, கும் யா புனை, என் பாசத்திற்குரிய மகனே எழுந்திரு, என் பாசத்திற்குரிய மகனே எழுந்திரு. அன்திஃபாஇ ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரை பாதுகாக்க எழுந்திரு மகனே என்பதாக தனது மகனை எழுப்புகிறார். அல்லாஹ்வின் தூதர் பதறிவிட்டார். உம்மு ஐமாரா, உம்மு ஐமாரா, எந்த ஆணுக்கும் இந்த தைரியம் ஏற்படாது. எந்த ஆணுக்கும் அல்லாஹ் இந்த உள்ளத்தினுடைய பிடிப்பை, இந்த உள்ளத்தினுடைய தைரியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. என்னிடத்தில் ஏதாவது கேள் உம்மு ஐமாரா, சலீனி சலீனியா உம்மு ஐமாரா, என்னிடத்தில் ஏதாவது கேளுங்கள். இதோ இந்த ரத்தம் வடியக்கூடிய இந்த மைதானத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து உங்களுக்கு நான் வாங்கி தருகிறேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன நேரத்திலே இப்பொழுது உம்மு ஐமாரா சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜஅல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, உதுல்லாஹ், எங்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். ரத்தம் சொட்டக்கூடிய நேரம், மகனினுடைய கரங்கள் தொங்கக்கூடிய நேரம், தனது தோள்பட்டைகளில் உயர்ந்த காயங்கள் கீறப்பட்ட நேரம், தனது கணவனுமோ யுத்தத்திலே ஷஹீதாகி கொண்டிருக்கக்கூடிய நேரம், உம்மு
இமாராவை பார்த்து சொன்னார்கள், உம்மு இமாரா, உம்மு இமாரா, இந்த நேரத்திலே நீங்கள் கேளுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன். உதுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்காக வேண்டியும் இதோ எனது குடும்பத்திற்காக வேண்டியும் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அன் நுராஃபிகக ஃபில் ஜன்னah, இப்பொழுது எப்படி உங்களுக்கு நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோமோ இதுபோல நாளைக்கு மறுமையிலும் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் போதும் யா ரசூலல்லாஹ். இந்த ஒரு துஆ எனக்கு போதும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாளைக்கு மறுமையிலே எனக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்களாக இந்த உம்மு இமாராவையும் அவரினுடைய குடும்பத்தையும் நீ தேர்வு செய்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்திக்கிறார். இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் உம்மு இமாரா ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. சிரிக்கிறார்கள் ஆனந்தத்தினால். வல்லாஹி யா ரசூலல்லாஹ், லா உபாலி பாத ذلك ما அஸாபனி மின துன்யா. இந்த வார்த்தைக்கு முன்னால், இந்த சுப செய்திக்கு முன்னால், நாளைக்கு மறுமையில் மரணித்தால் என் நபியோடி சொர்க்கத்தில் இருக்கலாம் என்ற இந்த பிரார்த்தனைக்கு முன்னால், லா உபாலி பாத ذلك ما அஸாபனி மின துன்யா, இழக்கக்கூடிய இழப்புகள் எதுவுமே இழப்பு இல்லை யா ரசூலல்லாஹ். பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எதுவுமே துன்பம் இல்லை யா ரசூலல்லாஹ். நாளைக்கு உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருந்தால் மட்டும் போதும் அல்லாஹ்வின் தூதரே. இது ஒரு புறம். அல்லாஹ்வின் தூதரின் மீது இப்பொழுது தாக்குதல் நடத்தப்படுகிறது. சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார். வரக்கூடிய அம்புகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி ஆயிரக்கணக்கான காஃபிர் ராணுவ வீரர்கள் அல்லாஹ்வின் தூதரை முடித்து விட வேண்டும் என்ற திட்டத்திலே அம்புகளை எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நஹரி நஹரி யா ரசூலல்லாஹ், உங்கள் கழுத்தை எனது கழுத்துக்கு பின்னால் ஆக்குங்கள், உங்களினுடைய தலையை எனது தலைக்கு பின்னால் ஆக்குங்கள், வரக்கூடிய அம்புகள் எல்லாம் என்னை தைக்கட்டும், உங்களை தைத்து விட வேண்டாம் அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வின் தூதர் தலையை தூக்கினால், அல்லாஹ்வின் தூதரே தலையை தூக்காதீர்கள், சாகுவது நானாக இருக்கட்டும், வாழ்வது நீங்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே. இப்பொழுது அம்பை எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் உலகத்தில் யாருக்குமே கூறாத ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். சாத் ரலியல்லாஹு அம்பெரியும் பொழுது, சாதே சாதே ஃபிதாக அபி வ உம்மி யா சாத், ஃபிதாக அபி வ உம்மி யா சாத், எனது தாயும் தகப்பனும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் சாதே, எனது தாயும் தகப்பனும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் சாதே. என்னை பெற்றெடுத்த தாயை விட, என்னை பெற்றெடுத்த தகப்பனை விட இந்த மைதானத்தில் எந்த அளவிற்கு என்னை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள், என் தாய் உனக்கு அர்ப்பணமாகட்டும் சாதே, என் தகப்பன் உனக்கு அர்ப்பணமாகட்டும் சாதே. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், உலகத்தில் எந்த நபித்தோருக்கும் அல்லாஹ்வின் தூதர் இந்த வார்த்தையை சொன்னதே இல்லை, சாத் இப்னு அபீ வக்காஸை தவிர என்பதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். எதிரிகளினுடைய படை உள்ளே வருகிறது. நபி தோழர்கள் எல்லாம் நாலாபுரங்களிலும் பதற ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்வின் தூதரினுடைய தோலை நோக்கி எதிரிகள் இப்பொழுது தாக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய தலையை நோக்கி எதிரிகள் தாக்க ஆரம்பிக்கிறார்கள். கல்லை கொண்டு அல்லாஹ்வின் தூதரை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மயக்கம் போட்டு கீழே சரிய ஆரம்பித்து விடுகிறார். நபி தோழர்கள் எல்லாம் பதற ஆரம்பித்து விட்டார்கள். ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்து கிடக்கிறார். காஃபிர்களுக்கு மிகவும் வசதியாக மாறிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் முழுமையாக இறந்து விட்டார்கள் என்பதாக பரப்பி நபி தோழர்கள் எல்லாம் இதை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். மதீனாவிலே இந்த சப்தம் கேட்டவுடன் ஹல்லலா என்ற நபி தோழர் தனது மனைவியோடு அன்றைக்குத்தான் திருமணம் முடித்து வீடு கூடி முடித்திருக்கிறார். அவரினுடைய காதிலே கேட்கிறது, நபி கொலை செய்யப்பட்டு விட்டார்களாம், உஹதினுடைய மைதானத்தில் முஸ்லிம்கள் ஜனாசாக்கள் மலையாக குவிந்து விட்டதாம், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தோல்வியை ஏற்படுத்தி விட்டானாம் என்ற இந்த சப்தத்தை கேட்டவுடன் குளிப்பதற்கு கூட நேரம் எடுத்துக் கொள்ளாமல் தனது கெட்டிய புது மனைவியை அப்படியே உதாசீனப்படுத்திவிட்டு ஹல்லலா யுத்தகலத்திற்கு சென்று மரணிக்க ஆரம்பிக்கிறார். 9 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உஹதினுடைய மைதானத்தில் மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதரை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் அப்படியே அந்த உஹதினுடைய மைதானத்திற்கு 9 பெண் குழந்தைகளை அனாதையாக்கிவிட்டு உஹதினுடைய மைதானத்திற்கு நுழைய ஆரம்பிக்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹுவிற்கு தகவல் கிடைக்கிறது, உங்கள் தகப்பன் மரணித்து விட்டாராம், உங்கள் தகப்பன் மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே சரிந்து கிடக்கிறாராம். ஃபாத்திமா ரலியல்லாஹு ஓடி வர ஆரம்பிக்கிறார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், இமாம் புகாரி முஸ்லிம் அறிவிக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு ஓடி வர ஆரம்பிக்கிறார்கள்.
பாய்களை எரித்து அல்லாஹ்வின் தூதர் கவசம் அணிந்திருப்பதினால் அந்த கவசத்தோடு சேர்த்து பாவிகள் அடிக்கிறார்கள். நபியினுடைய தலையிலே கல்லை போட்டு அடிக்கிறார்கள். ரத்தம் அதிகமாக ஓடியதினால் நபி கீழே மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்றைய காலத்தினுடைய மருத்துவ முறையில் பாய்களை எரித்து அந்த சாம்பலை அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியில் ஒத்தனம் கொடுத்து ரத்தத்தை நிப்பாட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் கண் விழிக்க ஆரம்பிக்கிறார்கள். விழித்தவுடன் முதலாவது கூறிய வார்த்தை எனது நபித்தோழர்களே என்பதாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் அழைப்பு கொடுக்கிறார். நபியினுடைய கரத்தை பார்த்தவுடன் ஓடிய நபித்தோழர்கள் தெரிந்து கொண்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் உயிரோடு இருக்கிறார், அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவில்லை என்பதாக ஓடிய நபித்தோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை சுற்றி வர ஆரம்பிக்கிறார்கள். எதிரிகளும் இப்பொழுது சுத்த ஆரம்பிக்கிறார்கள். முழுமையாக கடைசி தாக்குதலாக எதிரிகள் 3000 நபர்களும் அல்லாஹ்வின் தூதரையும் தோழர்களையும் ஒரு மைதானத்தில் ஒதுக்கி வைத்து ஒரு மலைக்கு இடையிலே ஒதுக்கி வைத்து தாக்க ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் வரக்கூடிய அம்புகளை எல்லாம் தங்கள் இதயத்தில் சுமந்தவர்களாக கீழே சரிந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனத்து நபித்தோழர்களினுடைய தியாகத்திற்கு முன்னால் பாதுகாக்கப்படுகிறார். இப்படியாக இந்த யுத்தத்தினுடைய முடிவுகள் பத்ரை போன்று பெரும் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாலும், இரத்தங்களை இழந்தாலும், பெற்றெடுத்த மகனை இழந்தாலும், கெட்டிய கணவனை இழந்தாலும், இரத்தங்கள் ஆறுகளாக ஓட்டப்பட்டாலும், எங்கள் ஈரக்குலைகள் சரிந்து கீழே விழுந்தாலும் எங்கள் நபியினுடைய முடியில் நாங்கள் கை வைக்க விட மாட்டோம் என்ற ஒரு பாடத்தை முஸ்லிம்கள் காஃபிர்களுக்கு உணர்த்தி விட்டார்கள். நபியினுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நபித்தோழர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு இப்பொழுது மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம்களினுடைய படைகளிலே 70 முஸ்லிம்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். காலம் மாறும், அப்படித்தான். காலத்தை அல்லாஹ் ஒரே சூழலில் வைக்க மாட்டான். யுத்தம் என்பதே 2 பக்கம் தொங்கக்கூடிய வாளிகள் தான். ஒரு நாள் எங்களுக்கு நீராக இருக்கும், மறுநாள் அவர்கள் இழுத்தால் அவர்களுக்கு நீராக அமையும். இப்படித்தான் அல்லாஹ் யுத்தத்தை வைத்திருக்கிறான். பத்ரிலே 70 காஃபிர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உஹது மைதானத்தில் 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதிலே 66 முஸ்லிம்கள் மதீனாவை பூர்வீகமாக கொண்ட அன்சாரி நபித்தோழர்கள், 4 முஸ்லிம்கள் மக்காவை பூர்வீகமாக கொண்ட முஹாஜிரீன்கள், 10க்கும் குறைவான நபித்தோழர்கள். மதீனா மிக பக்கத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் மதீனாவிற்கு சென்றால் உஹதினுடைய நபித்தோழர்களை மதீனாவினுடைய ஜன்னத்துல் பக்கீல் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆனால் ஒரு 10க்கும் குறைவான நபித்தோழர்கள் ஹம்சா ரலியல்லாஹ், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹ், அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹ், அப்துல்லாஹ் ரலியல்லாஹ் போன்ற 10க்கும் குறைவான அந்த நபித்தோழர்களினுடைய ஜனாசாக்களை அல்லாஹ்வின் தூதரால் தூக்க கூட முடியாத அளவிற்கு குத்தீரும் குலையீருமாய் கால்கள் வெட்டப்பட்டு கரங்கள் வெட்டப்பட்டு அவர்களினுடைய ஈரக்குலைகள் சிதைக்கப்பட்டு அவர்களினுடைய ஜனாசா வெறும் 5 கிலோமீட்டர்கள் தான். ஆனால் அந்த ஜனாசாவை 5 கிலோமீட்டர்களுக்கு கூட தூக்க முடியாத அளவிற்கு அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதினால் அல்லாஹ்வின் தூதர் எந்த ஜனாசாவை எல்லாம் தூக்க முடியவில்லையோ அந்த ஜனாசாக்களை எல்லாம் அந்த உஹதினுடைய மைதானத்திலேயே அல்லாஹ்வின் தூதர் அடக்கம் செய்து விட்டார்கள். இன்றைக்கும் நீங்கள் உஹதினுடைய மைதானத்திற்கு சென்றால் அந்த 10க்கும் குறைவான நபித்தோழர்கள் இந்த இடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதாக ஒரு அடையாளம் இடப்பட்டிருக்கும். அந்த நபித்தோழர்களில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு பெரும் பணக்காரராக பயணம் செய்தவர். பணக்காரர் என்றால் இப்படி இருக்க வேண்டும், பணத்திலே வாழ்ந்தவர்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும். காலையில் அணிந்த ஆடையை மாலையில் அணியாத நபித்தோழர், மாலையில் அணிந்த ஆடையை காலையில் அணியாத நபித்தோழர். ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி தாயும் தகப்பனும் வீட்டை விட்டு விரட்டுகிறார்கள். வெறும் புர்தத்தன் வாஹிதா, ஒரே ஒரு போர்வையை போர்த்தியவராக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார். இப்பொழுது ஷஹீதாகி இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாக்களை எல்லாம் கஃன் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் பாதையில் மரணித்து விட்டால் அவர்களை குளிப்பாட்ட மாட்டார்கள், கஃன் மட்டுமே செய்வார்கள். அதிலும் குறிப்பாக உஹதினுடைய மைதானத்தில் மரணித்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படவில்லை என்று கூட ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் தனது மரண நேரத்தில் தான் இவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்று கூட ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களை குளிப்பாட்டாமல் அவர்கள் எப்படி மரணித்தார்களோ அப்படியே அவர்களை கஃன் செய்து விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நபித்தோழர்களை எல்லாம் கஃன் செய்யுங்கள் என்பதாக. முஸ்அப் இப்னு உமைருக்கு கஃன் செய்யப்படுகிறது. எந்த போர்வையை தாய் கொடுத்தாலோ அந்த கிழிந்த போர்வையை கொண்டு கஃன்
செய்யப்படுகிறது. இந்த இரத்தத்திற்கு மேலாகத்தான், இந்த உரத்திற்கு மேலாகத்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம். முஸ்அப் இப்னு உமைருக்கு இப்பொழுது கஃன் செய்யப்படுகிறது. தலையை மூடினால் பதாரிஜிலா, கால் பதத்திரிஜிலா, கால் திறந்திருக்கிறது. காலை இழுத்து மூடினால் பதாரசா, தலை திறந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முஸ்அப் இப்னு உமைரை கொஞ்சம் வந்து பாருங்கள், அவருக்கு நீங்கள் கஃன் செய்ய சொன்னீர்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆடையை கொண்டு நாங்கள் கஃன் செய்தால் அவரினுடைய தலையை மூடினால் பதத்திரிஜிலா, கால் திறக்கிறது, அவரினுடைய காலை மூடினால் பதாரசா, தலை திறந்திருக்கிறது, எப்படி நாங்கள் அவரை கஃன் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தலையை அந்த துணியை வைத்து மூடுங்கள், கால்களை எல்லாம் அந்த உஹது மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த புற்களை வெட்டி அந்த புற்களை கொண்டு அவரினுடைய காலை கஃன் செய்யுங்கள் என்பதாக. கஃன் துணிகள் இல்லை. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி சஃபியா ரலியல்லாஹு துணியை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சஃபியாவை பார்க்க விடாதீர்கள், சஃபியா அவரினுடைய உடன் பிறந்த சகோதரர் ஹம்ஸா ரலியல்லாஹு சிதைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சஃபியாவினுடைய மகனிடத்திலே உனது தாயை பார்க்க வேண்டாம் என்று தடுத்து விடு, உனது தாயை பார்க்க வேண்டாம் என்று தடுத்து விடு. மகன் தடுக்கிறான், கையை விடு என் அன்பு மகனே, என் சகோதரன் அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளே பறந்து கொண்டிருக்கிறான் சொர்க்கத்தில், அவன் முகத்தை நான் பார்க்கிறேன் என்பதாக அந்த தாய் பார்க்கிறாள். கஃன் துணி கொண்டு வரப்பட்டால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அறிவிக்கிறார், ஹம்ஸாவினுடைய கஃன் துணியும் அப்படித்தான் இருந்தது. காலை மூடினால் தலை திறக்கிறது, தலையை மூடினால் கால் திறக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த புற்களை பிடுங்கி எப்படி முஸாபை நீங்கள் கஃன் செய்தீர்களோ அதே போன்று இவருக்கும் நீங்கள் கஃன் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். ஜனாசாக்கள் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரே, ஜனாசாக்கள் அதிகமாக இருக்கிறது, குழிகள் குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரே கபரிலே பல ஜனாசாக்களை போட்டு நீங்கள் அடக்கம் செய்யுங்கள். யார் குர்ஆனை அதிக மனனம் செய்திருப்பாரோ அவரை நீங்கள் முந்தி கபரிலே தூக்கி போடுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இப்பொழுது நபி தோழர்களினுடைய ஜனாசாக்கள் கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலைமையில் அந்த உஹதிலே மரணித்த நபி தோழர்களினுடைய ஜனாசாக்கள் எல்லாம் அடக்கப்படுகிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தால் மதீனாவினுடைய பெண்கள் எல்லாம், மதீனாவினுடைய மக்கள் எல்லாம் இப்பொழுது பதறிக் கொண்டிருக்கிறார்கள். நபி தாக்கப்பட்டார்களாமே, நபிக்கு ரத்தம் வந்ததாமே, நபியினுடைய சூழல் எப்படி இருக்கிறது? ஓடி வருகிறார் ஒரு பெண்மணி. இமாம் இப்னு ஹிஷாம் பதிவு செய்கிறார்கள், கேட்கிறார், எங்கள் நபி எப்படி இருக்கிறார்? சொல்லப்பட்டது, இல்லை, அல்லாஹ் உனது கணவர் மரணித்து விட்டார். இல்லை, எங்கள் நபி எப்படி இருக்கிறார்? உன் தகப்பன் மரணித்து விட்டான். இல்லை, எங்கள் நபி எப்படி இருக்கிறார்? உன் சகோதரன் மரணித்து விட்டான். இறுதியாக சொல்லப்பட்டது, உனது நபி மிக அழகாக இருக்கிறார்கள், ஆஃபியத்தோடு இருக்கிறார்கள். இல்லை, நான் எனது நபியினுடைய முகத்தை பார்க்காமல் திரும்ப மாட்டேன். வரலாற்றில் இப்படியும் அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பு வருகிறது. நபியினுடைய முகத்தை அந்த தாய் பார்த்தால், பார்த்துவிட்டு சொன்னால், குல்லு முசீபத்தின் பாதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ், இழந்த இழப்புகள் இழப்பே இல்லை அல்லாஹ்வின் தூதரே. என் கணவனை நான் இழந்து விட்டேன், என் தகப்பனை நான் இழந்து விட்டேன், என் சகோதரனை நான் இழந்து விட்டேன், எனது மகனை நான் இழந்து விட்டேன். இது இழப்பே இல்லை யா ரசூலல்லாஹ். உங்களினுடைய முகத்திற்கு முன்னால், நீங்கள் உயிர் வாழ்வதற்கு முன்னால், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன், இழந்த இழப்புகள் இழப்பே இல்லை அல்லாஹ்வின் தூதரே. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இரத்த சகோதரர் இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் உஹதினுடைய மைதானத்தை முடித்துவிட்டு மதீனாவை நோக்கி வரும் பொழுது சாத் இப்னு முஆதினுடைய தாயும் நின்று கொண்டிருக்கிறார். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் உஹது மைதானத்தில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். சாத் இப்னு முஆதினுடைய தாயை பார்த்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஒட்டகத்தில் இருந்து இறங்குகிறார்கள். அந்த தாய்க்கு பக்கத்திலே போய் ஆறுதல் சொல்கிறார்கள், தாயே, தாயே, பதறாதீர்கள், வருந்தாதீர்கள், அல்லாஹ்வின் பாதையில் தான் உங்கள் மகன் மரணித்திருக்கிறான் என்று அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்லும் பொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை அதுதான், குல்லு முசீபத்தின் பஅதக ஸஈருன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, இழந்த இழப்புகள் இழப்பே இல்லை. நீங்கள் உயிர் வாழ்வதற்கு முன்னால் இந்த சாதும் உங்களுக்காக வேண்டி மரணித்திருந்தாலும் நான் அழமாட்டேன். காரணம், எனது மகன் உங்களுக்காக வேண்டி மரணித்திருக்கிறான் என்பதாக அந்த சாதினுடைய தாய் சொன்னார்கள். சாத் இப்னு ரபீஅ மதீனாவை சார்ந்த ஒரு பெரும் பணக்காரர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது நபி தோழர்களை ஆள் அனுப்புகிறார்கள். எங்கே சாத் இப்னு ரபீஅ? சாத் இப்னு ரபீஅ ஜனாசாக்கள் வருகிறது, காயம்பட்டவர்கள் வருகிறார்கள். ஆனால் சாத் இப்னு ரபீஅ ஆகிய எனது தோழரை காணவில்லையே, அவரை போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்பதாக தனது வளர்ப்பு மகன் ஸைதை அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி வைக்கிறார். ஸைதே, அந்த சாத் இப்னு ரபீஅை பார்த்தால் நான் அவருக்கு சலாம் சொன்னேன் என்பதாக கூறுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது.
பொழுது சாத் இப்னு ரபியா ஸைத் நாலாபுரங்களிலும் தேடுகிறார். 9 நபர்களை ஷஹீதாக்கி 9 நபர்களை கொலை செய்துவிட்டு சாத் இப்னு ரபி மரணத்தினுடைய கடைசி நேரத்திலே உயிர் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஸைத் ரலியல்லாஹு பக்கத்தில் போய் கேட்கிறார்கள், நீங்கள் தானே சாத் இப்னு ரபி? ஆம், நான் தான் சாத் இப்னு ரபி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் உரைத்தார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து போகும் பொழுது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிக்கிறார்கள். யா ஸைத், ஓ ஸைத், கூமு இலா அன்சாரிக்கும், கூமு இலா அன்சாரிக்கும். நான் அன்சாரி கோத்திரத்தை சார்ந்தவன், எங்களினுடைய அன்சாரி கோத்திரத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். சாத் இப்னு ரபி மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் வசியத்தாக கூறினார், அல்லாஹ்வின் தூதரை நான் விட்டு செல்கிறேன். எனது நபியினுடைய புருவ முடியை காஃபிர்கள் தீண்டி விட்டாலும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவான் என்பதாக எனது நபியை நான் விட்டு செல்கிறேன். அன்சாரிகளே, நமது நபியினுடைய புருவ முடியின் மீது காஃபிர்கள் கை வைத்து விட்டாலும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவான் என்பதாக அன்சாரிகளுக்கு ஸைத் இப்னு ரபி மரணத்தினுடைய கடைசி வார்த்தையாக கூறினார் என்பதாக போய் சொல்லுங்கள் என்பதாக அந்த சாத் இப்னு ரபிக்கு கூறினார்கள் என்று சொன்னால், இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிய இழப்புகளாக இருந்தாலும் கூட ஒரு மாபெரும் ஒரு ஆறுதல் என்னவென்று சொன்னால், நபி தோழர்கள் எதையும் இழப்பார்கள், தங்கள் நபியை இழக்க மாட்டார்கள் என்பதை உஹதினுடைய மைதானத்தில் அல்லாஹ் மிகவும் தெளிவாக அந்த காஃபிர்களுக்கு பாடம் புகட்டினான். இப்பொழுது அபூ சுஃபியான் கத்துகிறார், மகிழ்ச்சி அடைகிறார், குதிக்கிறார், அவரினுடைய மகிழ்ச்சியிலே கவிதை படிக்கிறார். பத்ருக்கு இது சமமாகிவிட்டது, அடுத்த வருடமும் உங்களை நாங்கள் பத்ரில் எதிர்பார்ப்போம் என்பதாக அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் சவால் விடுகிறார். இப்படியாக படை வெளியேறி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த யுத்தத்தை பற்றி சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் அதிகமான இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நபி தோழர்கள் காயப்பட்டவுடன் நபி தோழர்களினுடைய உள்ளமும் வெந்திருக்கிறது, உடலும் வெந்திருக்கிறது. நபி தோழர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் காயப்படும் பொழுதெல்லாம் அல்லாஹ் ஆறுதல் கொடுத்தான். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலை அடைய வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம், நீங்கள் தான் இந்த பூமி பந்தில் மிக சிறந்தவர்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஆறுதல் படுத்துகிறான். ஒரு குழந்தை அழும் பொழுது எப்படி ஒரு தாய் ஆறுதல் படுத்துவாளோ அதுபோலத்தான் உஹதினுடைய இழப்பிற்கு அல்லாஹ் ஆறுதல் படுத்தினான். இன்றைக்கு உங்கள் காயத்தில் இருந்து ரத்தம் வடிகிறது என்று சொன்னால் இது போலத்தானே பதிலிலும் நீங்கள் அடித்தீர்களா இல்லையா? அவர்களுக்கு அன்றைக்கு வலித்ததா இல்லையா? யுத்தம் என்றாலே இப்படித்தான் இருக்கும், ஒன்று நாம் அடிப்போம் அல்லது அவர்கள் அடிப்பார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்பதாக எத்தனை எத்தனை நபிமார்கள் தெரியுமா யுத்தகலத்தில் இப்படி அடி வாங்கி இருக்கிறார்கள். எத்தனை எத்தனை நீங்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் பேசுகிறான், நபி தோழர்களை உறுதிப்படுத்துகிறான். நபி தோழர்களை அல்லாஹ் பறவையாக பறக்க வைப்பதற்கு மீண்டும் எழுப்பதற்கு அல்லாஹ் ஆறுதல் படுத்துகிறான். நீங்கள் மட்டும்தான் அடி வாங்கினீர்கள் என்று நினைக்கிறீர்களா? எத்தனை எத்தனை நபிமார்கள் தெரியுமா, எத்தனை எத்தனை இறை தூதர்கள் தெரியுமா இப்படி யுத்தத்திலே வெட்டப்பட்டு ஷஹீதாகி இருக்கிறார்கள், யுத்தத்திலே வெட்டப்பட்டு காயப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காயம் வரும் பொழுதெல்லாம் அவர்கள் கண் கலங்கவில்லை, அவர்கள் கவலை அடையவில்லை, தோல்வி கிடைத்த பொழுதெல்லாம் அவர்கள் பதறவில்லை, அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், நீங்கள் பொறுமையாளராக இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்பதாக நபி தோழர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் படுத்துகிறான். நபி தோழர்கள் பேசுகிறார்கள் எங்கு பார்த்தாலும், அவலம்மா அஸாபத்துக்கும் முஸீபத்துன் கத் அஸபத்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா. நபி தோழர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் 3வது அத்தியாயத்தில், எப்படி நடந்து விட்டது இந்த தோல்வி. பத்ரிலே நாம் எவ்வளவு சாகசத்தை செய்தோம், பத்ரிலே எவ்வளவு வீர தீரமான செயல்களில் ஈடுபட்டோம். அவலம்மா அஸாபத்துக்கும் முஸீபத்துன் கத் அஸபத்தும் மிஸ்லைஹா. இதற்கு முன்னால் தாக்கப்பட்டோமே, இதற்கு முன்னால் தாக்குதலை தொடுத்தோமே, இன்றைக்கு நாம் தாக்கப்பட்டு விட்டோமே, காரணம் என்ன? குல்தும் அன்னா ஹாதா, எதற்காக வேண்டி இப்படி தாக்கப்பட்டோம் என்று அவர்கள் பேசும்பொழுது அல்லாஹ் சொன்னான், குல்தும் அன்னா ஹாதா குல் ஹுவ மின் இன்தி அன்ஃபுசிக்கும். இந்த தாக்கல், இந்த வேதனை, இந்த இழப்புகள் ஏற்பட்டது என்று சொன்னால் உங்கள் புறத்திலிருந்து தான் இந்த தாக்குதல் ஏற்பட்டது, நீங்கள் தான் இந்த இழப்பிற்கு காரணம். குல்தும் அன்னா ஹாதா குல் ஹுவ மின் இன்தி அன்ஃபுசிக்கும்.
உங்களால் தான் இன்றைக்கு நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள். எனது நபி உங்களுக்கு என்ன கட்டளையிட்டார்? எந்த இடத்திலிருந்து இறங்கக்கூடாது என்று கட்டளையிட்ட பொழுது ஏன் இறங்கினீர்கள்? ஆதலால் தான் அல்லாஹ் உங்களை தாக்க ஆரம்பித்தான். ஜமாஆ பிரிந்தது என்று சொன்னால், அமீருக்கு மாறுபடுவோம் என்று சொன்னால், மாறுபட்டவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், தண்டிக்கவும் செய்வான். பொதுவான மக்களையும் அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிப்பான். அங்கிருந்து இறங்கிய நபித்தோழர்கள் 50 நபித்தோழர்கள். ஆனால் களத்தில் நின்று போராடிய ஹம்சாவை அல்லாஹ் ஷஹீதாக்கினான். களத்தில் நின்று கொடியை தூக்கிய முஸ்அப் இப்னு உமைரை அல்லாஹ் ஷஹீதாக்கினான். களத்தில் நின்று கொண்டிருந்த அனஸ் இப்னு நதரை அல்லாஹ் ஷஹீதாக்கினான். யுத்தத்தினுடைய தளபதியான அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் காயப்படுத்தினான். இதுதான் ஒற்றுமை. ஒற்றுமை குலைக்கப்பட்டால், அதனால்தான் இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், பல முறை சொல்கிறோம், ஊர் என்பது சாதாரண கட்டமைப்பு அல்ல. அதிலும் குறிப்பாக காவிகளும் பாவிகளும் எங்களை நோக்கி, இந்தியாவினுடைய RSS ஆட்சிகள் மிகவும் சூலாயுதமாக எங்களை நோக்கி திருப்பப்படக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் கட்டுப்பாடற்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால், யாருக்குமே கட்டுப்பட மாட்டோம் என்ற மமதையில் நாங்கள் பயணம் செய்தால் இதுதான் நடக்கும். உங்களுக்கு அழிவு ஏற்படாது, சமுதாயத்தை பாதுகாப்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவேன் என்பதாக நபியினுடைய வாக்கு மீறப்பட்டால், மீறியவர்களை அல்லாஹ் தண்டிப்பது இரண்டாவது, சமுதாயத்தினுடைய தலைவர்களை அல்லாஹ் தண்டிப்பார் என்பதற்கு அல்லாஹ் இந்த உஹதினுடைய மைதானத்தை ஒரு பெரும் படிப்பினையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆயிரக்கணக்கான படிப்பினைகளை கொண்ட ஒரு வரலாறு. இந்த படிப்பினைகளை எல்லாம் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தையை மீறியதற்கு அல்லாஹ் அந்த நபித்தோழர்களை தண்டித்தான் என்று சொன்னால், எங்களினுடைய வாழ்நாளில் எத்தனை வார்த்தைகளை நாங்கள் மீறி கொண்டிருக்கிறோம், என்ன தைரியத்தில் இருக்கிறோம். உஹதினுடைய ரப்பி எப்படி அந்த ஆற்றலோடு இருந்தானோ அதே ஆற்றலோடித்தான் அல்லாஹ் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தால் மிக கடுமையாக இருக்கும் என்பதை உள்ளத்தில் பதிந்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உஹது நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான். யார் இந்த உஹதிலே கலந்து கொண்டார்களோ அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கினான் என்று கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். இதற்கு பிறகு ஒரே ஒரு யுத்தம் மட்டும்தான் இஸ்லாமிய வரலாற்றில் காஃபிர்களின் மூலியமாக தொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நடைபெற்ற எல்லா யுத்தங்களையும் முஸ்லிம்கள் தான் முன்னால் நின்று தாக்குதல் நடத்தினார்கள். அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய யுத்தம், சென்ற காஃபிர்கள் மீண்டும் படைகளை திரட்டி கொண்டு அடுத்த 2 வருடத்தில் அவர்கள் மீண்டும் வருகிறார்கள். மிக பெரும் படைகளோடு வருகிறார்கள். என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான், காஃபிர்களுக்கு அல்லாஹ் இழிவை கொடுத்தான். எப்படியெல்லாம் அந்த யுத்தத்தில் அல்லாஹ்வின் தூதரும் நபித்தோழர்களும் செயல்முறைப்படுத்தினார்கள். உஹதினுடைய வரலாறு எந்த அளவிற்கு தியாகத்திற்குரிய, அதைவிடவும் அதிகமான தியாகத்திற்குரியது அஹ்ஸாபினுடைய வரலாறாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் தினம் அல்லாஹ் நாடினார் அந்த அஹ்ஸாபினுடைய யுத்தமும் அதன் பெரும் படிப்பினைகளை நாங்கள் பார்க்கலாம். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.